சம் பார்த்தீங்க அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரத்தை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 340 412 ஓகேங்களா. சம் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் நம்மளுக்கு தெரிஞ்சது A = BQ + R இதுதான் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ஓகேங்களா. EQA EDA ஓகேங்களா. EDA ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னது 412ம் 340க்கும் இருக்கக்கூடிய HCF தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை தான் நம்ம ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு எப்போவுமே இங்கே இருக்கிறதோட ஹையஸ்ட் நம்பர் தான் ஏ. ஸோ அப்போ 2 நம்பரில் ஹையஸ்ட் நம்பர் ஏ. அடுத்தது இருக்கக்கூடியது 340 ஓகேங்களா. ஸோ 340ன்றது பி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா 340 4112ல் எத்தனை 340 இருக்குது, ஒரே ஒரு 340 தான். அப்போ 4112 - 340 என்ன ஆன்சர் வரும். ஸோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 52 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து 52. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 340 இதில் ரெண்டுலேருந்து எடுக்கணும். ஸோ இதில் பிக்கஸ்ட் நம்பர் 340 = 52 இன்ட்டு 340ல் எத்தனை 52 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 452 வரும் ஓகேங்களா. 4 போட்டோம் அப்படின்னா 4 200. சாரி இது 52 இல்லை 72 வரும் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 7 + அப்படி தான் ஆகும். ஓகே இது 72. ஸோ அப்போ 72 அப்படின்றப்ப 340ல் எத்தனை 72 வரும், 4 28, 5 போட்டால் 35 வந்துடும். அப்போ 472 அப்படின்றது வந்துடும். ரிமைண்டர் வந்து இதுக்கு தான் 52 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டில் பிக்கஸ்ட் நம்பரை இந்த பக்கம் எழுதுகிறோம். 72 = 52 இன்ட்டு 72ல் ஒரே ஒரு 52 தான், ரிமைண்டர் 20. அடுத்தது இந்த 52வை இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ 52 இந்த சைடு எழுதுனதுக்கப்புறம் 20, 52ல் எத்தனை 20, 2 20s are 40, ரிமைனிங் 12. நெக்ஸ்ட்டு இந்த 20 இங்கே எழுதுகிறேன். 12 போட்டேன் அப்படின்னா ஒரே ஒரு 12 தான், 8. நெக்ஸ்ட்டு 12 போடுறேன், ரிமைண்டர் 8 ஓகேங்களா. 12 1 12 12 12 + 8 20 தான். ஸோ 12 போட்டேன் 8 போட்டேன் அப்படின்னா 188 ப்ளஸ் ரிமைண்டர் 4 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 8 போட்டேன் அப்படின்னா 4 2 4s are 8 ரிமைண்டர். ஸோ இந்த 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு கிடச்ச அந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரத்தை பேஸ் பண்ணி கடைசியாக வந்து அந்த பிக்கஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 4. therefore HCF = 4 ஓகேங்களா. ஸோ இந்த பியோட வேல்யூ தான் நம்மளுக்கு HCF ஓகேங்களா. ஸோ பி அப்படின்றது நம்மளுக்கு டிவைசர். ஸோ டிவைசர் தான் இங்கே இருக்கக்கூடிய HCF ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் சம் 8 அதாவது 6th செகண்ட் டிவிஷன் 867 அண்டு 255 இதுக்கு HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹையஸ்ட் நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் போடுவோம். இது வந்து டிவைசரு. ஸோ டிவைசர் இங்கே வந்து கோஷன் இன்ட்டு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 867ல் 255 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 போட்டோம்னாலே 800 1000 கிட்ட வந்துடும். ஸோ அப்போ 4 போட முடியாது. 3 போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 இது ஒரு 750 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 3 போடலாம் ஓகேங்களா. ஸோ 3 போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டிங் வந்து 102 அப்படின்னு வரும். 3 255s are எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 765 வரும் ஓகேங்களா. ஸோ 867ல் இருந்து 765 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 102 வரும் ஓகேங்களா. ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹையஸ்ட் நம்பர் 255 இங்கே எழுதுகிறேன், 102 இங்கே எழுதுகிறேன். ஸோ 2 தான் வரும். 3 போட்டால் 300 போயிடும். ஸோ 2ன்றப்ப 204 வரும். ரிமைனிங் வந்து 51 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 102 போடுறேன், இங்கே வந்து 51 போடுறேன். 251s are 102 + 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய டிவைசர் 51. ஸோ HCF = 51 கன்ஃபார்மாக எழுதலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இதே இது தேர்டு டிவிஷன் 3ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்க 10,224 அண்டு 9,648 இதுக்கு தான் HCF கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல் ஹையஸ்ட் நம்பர் லெஃப்ட் சைடு எழுதிக்குவோம். இங்கே வந்து டிவைசர், இது கோஷன், இது ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இது வந்து 9,000 இது 10,000 கண்டிப்பாக ஒன்று தான் வரும். இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது 576 வரும் ஓகேங்களா. சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 576. இப்போ நெக்ஸ்ட்டு 9,648 எடுத்தேன் அப்படின்னா 576 எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். 16 வரும் ஓகேங்களா. ஏன்னா இது வந்து 5 இது 9 கிட்டத்தட்ட 15 தாண்டி தான் வரும். ஸோ 16 வரும்.
ஸோ இதுலேருந்து மல்டிபிள் பண்ணி இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 432 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? நான் வேணால் போட்டு காமிச்சிடுறேன். 576 இன்ட்டு 16. ஸோ இதை நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வருது 9216 வரும். ஸோ இதில் இருந்து 9648லேருந்து 9216 சப்ட்ராக்ட் பண்ணால் 432 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 576 எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 432. ஸோ ஒன்று தான். 1 ப்ளஸ் ரிமைண்டர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 144 வரும். நெக்ஸ்ட்டு 432. ஓகேங்களா? ஸோ 432 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 144ல் 3 போட்டு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக டிவைஸ் ஆகும். ஸோ 0. தட் ஃபார் ஹச்சிசிஎஃப் வந்து இந்த ரிமைண்டர் தான். ஓகேங்களா? ஸோ ஹச்சிசிஎஃப் சார் இந்த டிவைஸர் தான் 144 அப்படின்றது தான் ஹச்சிசிஎஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்டு சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 84, 90, 120 மொத்தம் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பருக்குமான ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன 2 நம்பரை எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் 90. ஸோ 84 எடுத்தேன் அப்படின்னா 184 ரிமைண்டர் 6. நெக்ஸ்ட்டு 84 எடுக்கிறேன். 6 இன்ட்டு எத்தனை போட்டோம்னா 14 போட்டோம் அப்படின்னா 0 வரும். ஸோ அப்போ இது ரெண்டுக்குமான ஹச்சிசிஎஃப் வந்து 6. நெக்ஸ்ட்டு இந்த 120 இருக்கா 120க்கும் 6க்கும் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 120 வழக்கம் போல் ஹையஸ்ட் நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்கும். 6 இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா how many 6 are 120? 26. ஸோ ரிமைண்டர் 0. therefore HCF of 84, 90, 120 is 6. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் 7th சம் பார்ப்போம்.